சென்னை பல்லாவரம் மலைமேடு அப்படின்ற பகுதியில் 20க்கும் மேற்பட்ட மக்கள் கடுமையான வயிற்றுப்போக்கு வாந்தியால குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுவரைக்கும் 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட விசாரிச்சோம்னா, நாங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியில் கழிவுநீர் கலந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை மக்கள் முன்வைக்கிறாங்க. இது குறித்து பலமுறை நாங்கள் புகார் அளிச்சிருக்கோம். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படின்றதும் இந்த மக்களுடைய ஆதங்கமாக இருக்கு. உடனடியாக அமைச்சர் தாமு அன்பரசு அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் மருத்துவமனை சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. இதுல மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த குடிக்கக்கூடிய தண்ணியிலிருந்து தான் வந்திருக்கான்றது சந்தேகமா இருக்கு. இருந்தாலும் அந்த குடிக்கக்கூடிய தண்ணியை நாங்கள் ஆய்வுக்காக அனுப்பியிருக்கோம். அந்த ஆய்வறிக்கை வரதுக்கு குறைந்தது ஒரு 3 நாளாவது ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு பேசக்கூடிய தாமு அன்பரசன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது குடிக்கக்கூடிய தண்ணியிலிருந்து வரல, எங்களுக்கு ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு, நாங்கள் பார்த்துட்டோம், இது உணவுல ஏதாவது கலப்படம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஐயா, நீங்க உங்க ஆட்சியில ஒரு பிழை நடந்திருக்குன்றதை ஏத்துக்கிட்டு அதுல நம்ம என்ன தீர்வு கொடுக்கணுமோ அந்த தீர்வை உடனடியா மக்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுல கவனமா இருங்க. அதை விட்டுட்டு நாங்க எங்க மேல தவறே இல்லை அப்படின்னு நிரூபிக்கணுன்றதுக்காக உங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் தான் சொல்றாரு ஆய்வறிக்கை வர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகும் அப்படின்னு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அந்த தண்ணியில எந்த பிரச்சனையும் இல்லைன்றீங்க. தண்ணியில எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அங்க வந்திருக்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு மடக்கு அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு போனீங்கன்னா நாங்க நம்புறோம் அந்த தண்ணியில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு.